ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பூமரக்காத்து படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் டிராமாவா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்கூல்ல 12வது படிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு ஒன் சைடா, ஆனா அதை சொல்லாமலே இருக்காரு. அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, அவங்களும் சொல்லாமலே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது, ஆனா இவங்க எல்லாம் படிக்காம இவங்க லவ்வை எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல லவ்வை விட படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது லவ் விட்டுட்டு இவங்க எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எல்லாரும் ஜெயிக்கவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு வேற ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அதை இவர் எக்ஸ்போஸ் பண்ணாரா, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. அதை ஒரு லோ பட்ஜெட்ல முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்சிரு எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பத்தி நம்ம ஹீரோ சுத்தி தான் படம் போகுது. அவரை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல இவங்க பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஒரு கிராமத்து வாழ்க்கை, அங்க இருக்க ஸ்கூல்ல எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த லவ் சொல்றது இவங்க படுற கஷ்டம், எக்ஸாம் பல விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜாதி, ரேஷன் கடையில் நடக்கிற பிரச்சனைகள், அந்த மக்கள் படுற கஷ்டம் பல விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்து. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம் தான். சோ செலவு பண்ண பட்ஜெட்டுக்கு ஓகே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இன்னும் நீட்டா பிரசன்ட் பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். படத்துல பல காட்சிகள் எங்கெங்கயோ சுத்தி வர மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்துருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் அச்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.